லக்கியும் பிளாக்கியும் ஸ்கூல் ரீஓப்பன் தெரியாம விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப அம்மா வந்து சீக்கிரம் தூங்குங்க, அப்பதான் எழுந்துக்க முடியும்னு சொல்றாங்க. பசங்களா, விளையாடினதெல்லாம் போதும், ஒழுங்கா வீட்டுக்குள்ள வாங்க. நாளைக்கு ஸ்கூல் ரீஓப்பன்ன்றதை மறந்துட்டீங்களா? வாங்க போதும். அப்பா ப்ளீஸ் ப்ளீஸ் அப்பா ப்ளீஸ் அப்பா ப்ளீஸ் பா. அப்பா லக்கி பிளாக்கி 3 பேருமே சாப்பிடலான்னு போறாங்க. அப்ப அவங்க அம்மா ஜாலியா சாப்பிட எடுத்து வைக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே லக்கி, வாவ் மா, என்ன சமைச்சிருக்கீங்க, எவ்வளவு வாசனை வருது, மாமா சீக்கிரம் கொடுங்க பசிக்குன்னு டேபிள் மேல ஏறி குதிக்கிறா. அம்மாவும் லக்கி பிளாக்கி அப்பா 3 பேர் கேளுங்க, ஒழுங்கா போயிட்டு கை கழுட்டுவாங்க, அப்பதான் போனா சொல்றாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு லக்கி பிளாக்கி எல்லாம் போய் தூங்க போயிட்டாங்க. லக்கி பிளாக்கி நல்லா தூங்குறாங்க. அதுக்கப்புறம் லக்கியும் பிளாக்கியும் தூங்க போயிட்டு எழுதுக்கவே இல்ல. அம்மா அவங்க மேல வந்து தள்ளி ஊத்துறாங்க. மா, நல்லா தூங்கும் போது ஏமா தண்ணி தூக்கி ஊத்துறீங்க? அம்மா ப்ளீஸ் எனக்கு ஒரு கிளாஸ் குழி போடுறா. நீங்க ஆடின ஆட்டெல்லாம் போதும், ஒழுங்கா கிளம்பி ஸ்கூலுக்கு போற வேலையை பாருங்க. ஆமா ஆமா, ஒழுங்கா போயிட்டு பிரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு வாங்க. அம்மா லக்கி பிளாக்கி போய் குளிக்க சொல்றாங்க. குளிக்கிறதுக்கு முன்னாடி பல் தேய்க்க பிரஷ் எடுத்து கொடுக்குறாங்க. ஆனா அது லக்கியும் பிளாக்கியும் தூக்கி போட்டு விளையாடுறாங்க. அப்ப திடீர்னு அவங்க அம்மா வராங்க. அது அவசரத்துல பிரஷ் கீழே போடுறாங்க. அம்மா பார்த்துட்டு ஒரே ஷாக்கு, டேன்னு கத்துறாங்க. அதுக்கப்புறம் லக்கியும் பிளாக்கியுமே குளிக்கிறாங்க. அங்க ஷவர்ல ஒரே ஆட்டம் போடுறாங்க. அப்ப அவங்க அம்மா வந்து, டேய் ஒழுங்கா குளிங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் எல்லாரும் ஒழுங்கு குளிக்கிறாங்க. அப்புறமேட்டு குளிச்செல்லாம் முடிச்சிட்டு ஹாலுக்கு வராங்க. அம்மா அவங்களும் இடத்துக்கு கூட்டு போறாங்க. அம்மா பிளாக்கி லக்கி 3 பேருமே போறாங்க. ஆனா அந்த பிளாக்கி ஒழுங்கா நடக்காம டான்ஸ் ஆடிட்டே வரான். அப்போ அவன் டான்ஸ் ஆடிட்டே இருக்கும்போது பக்கத்துல இருந்த மாவு பக்கெட் அவன் மேல கொட்டிடுச்சு. அந்த மாவு பக்கெட் கொட்டின உடனே பிளாக்கிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவன் ஃபுல்லா அழுக்காயிட்டான். அப்ப அம்மா திருப்பி திட்டுறாங்க, வா ஒழுங்கா அது குளி, அப்பதான் திருந்தவன்னு சொல்றாங்க. அப்புறம் திருப்பி குளிச்செல்லாம் முடிச்சுட்டு இப்ப பொறுமையா நடந்து வரான். லக்கியும் பிளாக்கியும் பேக்ல புக் எடுத்து வைக்கலாம் வராங்க. அப்ப பிளாக்கி லக்கியோட பேக்ல புக் எடுத்து வைக்கிறான். அதை பார்த்துட்டு லக்கி, ஏய் இது என் பேக், ஒழுங்கா குடு அப்படி சண்டை போடுறாங்க. ஏய் பூசணிக்கா, இது உன் பேக்லாம் கிடையாது, என் பேக். ஒழுங்கா ஓடி போயிடு, இல்லைன்னா உன் மண்டையை உடைச்சிருவேன். பரங்கிக்கா பண்ணிட்ட, இது என் பேக், ஒழுங்கா உன் பேக்ல போய் புக்க வைப்போ, இல்ல அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அம்மா, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? ஸ்கூல் 1 சீக்கிரமா வந்துடும், சீக்கிரம் கிளம்பி போங்க. அம்மா சொன்னதை கேட்டு லக்கியும் பிளாக்கியும் பேக்ல புக் எடுத்து வைக்கலாம்னு போறாங்க. அங்க போயிட்டு அவங்களுக்கு தேவையான புக்கு தான் எடுத்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு லக்கியும் பிளாக்கியும் ஒரு ஹைஃபை கொடுக்குறாங்க. அங்க இருந்து அம்மா பிரேக்ஃபாஸ்ட் செய்யுன்னு சொல்றாங்க. அதை கேட்டு லக்கியும் பிளாக்கியும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலான்னு டைனிங் டேபிள் போறாங்க. அங்க போயிட்டு அவங்க பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட் ஜாலியா ஆவி பறக்க பறக்க சாப்பிடுறாங்க. அம்மா சூடா இருக்கு பார்த்து சாப்பிடு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் எல்லாரும் ஜாலியா சுட சுட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறாங்க. அம்மா டைம் என்னாச்சு? வெள்ளை பூசணி, 8th போயிட்ட, இன்னும் உனக்கு டைம் பார்க்க தெரியல. ஆனா என் கூட மட்டும் சண்டை போட்டு இருக்கிற, வாயை கொடுத்து பாரு, காது வரையும் போகுது. அடடா, மறுபடியும் என்ன இங்க சண்டை? டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் கிளம்புங்க. எல்லாம் உங்களாலதான். இந்த வால் கிளாக் நின்று 2 நாள் ஆகுது. பேட்டரி வாங்கி வந்து போடுங்கன்னு சொன்னேன், எங்க நீங்க செய்யறீங்க? ஏன் நீ வாங்கிட்டு வந்து பேட்டரி போட்டா வால் கிளாக் ஓட மாட்டேன்னு சொல்லுதா? அங்க ஆபீஸ்க்கு போய் சும்மா தானே உட்காந்து நின்று வரீங்க, வரும்போது பேட்டரி வாங்கி வரலாம்ல. எல்லாம் என் மேலே சாமர்த்தியம் போடுங்க. எனக்கு வீட்லயே வேலை சரியா இருக்கு, நான் எங்க போய் வாங்கி வர்றது? சரி சரி, உன் பிராணத்தை நிறுத்து. வண்டி வர நேரம் ஆச்சு, பசங்களை ரெடி பண்ண ஸ்கூலுக்கு அனுப்பணும். விட்டா அடுத்த வருஷம் வரைக்கும் பேசிட்டே இருப்பேன். எதையாச்சும் சொல்லி வாயை அடைச்சிருங்க. காலையில எழுந்து இந்த 2 வாளுங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குள்ள என் உயிர் போகுது. நீங்க கொஞ்சமாவது ஹெல்ப் பண்றீங்களா? சும்மா சும்மா அதையே பேசிட்டு இருக்காம லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணியாச்சா இல்லையா? அதெல்லாம் எப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. பிளாக்கி லக்கி, சீக்கிரம் போய் கிளம்புங்க. அப்பா சொன்னது கேட்டு பிளாக்கியும் ரம்கியும் ரூமுக்கு போயிட்டு யூனிஃபார்ம் போடுறாங்க. யூனிஃபார்ம் போட்டு வெளில வராங்க. ஆனா வந்த உடனே திருப்பியும் சண்டை போடுறாங்க. ஒரு வழியா லக்கியும் பிளாக்கியும் சண்டையெல்லாம் போட்டு முடிச்சுட்டு தன் ஸ்கூல் பேக் மாட்டிக்கிட்டு கதவு திறந்து வெளில போறாங்க. அங்க வெளில போய் பார்த்தா அங்க ஷூ இருக்கு. அந்த ஷூ போடுறதுக்குள்ள இன்னொரு சண்டை போடுறாங்க. இல்ல இது என் ஷூ, என் ஷூ. இல்ல இது என் ஷூ தான், எனக்கு தெரியும் இது என் ஷூ தான், எனக்கு தெரியும் என் ஷூ தான், நீ குடு எனக்கு. நீ ஐயோ, வெளியே வந்தா உங்க சண்டையை ஆரம்பிச்சிட்டீங்களா? தயவு செஞ்சு சண்டையை நிறுத்துங்க. என்கிட்ட கொடுங்க, இது யாருடைய ஷூன்ட்டு எனக்கு தெரியும். ஸ்கூல் வேன் வர டைம் ஆயிடுச்சு, இன்னும் வேனை காணோம், என்ன ஆச்சுன்னு தெரியல. சும்மா இருடா கொஞ்ச நேரம். ஸ்கூல் வேன் போயிட்டு இருக்கோன்னு நினைக்கிறேங்க, நீங்க போய் கொஞ்சம் விட்டுட்டு வாங்க. என் வண்டி நேற்று தான் சர்வீஸ் விட்டுட்டு வந்தேன், வர்றதுக்கு 2 நாள் ஆகும். இப்போ என்ன பண்றது? சரி சரி, கேபாவது புக் பண்ணுங்க, சீக்கிரம் டைம் ஆகுது.
கேப் எல்லாம் ஒன்றும் வேணாம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு, வரேன். அப்பா ஒரு ஐடியா பண்ணி வீட்டுக்கு வெளியே இருக்க அவர் சைக்கிள்ல போலான்னு முடிவு பண்றாரு. அந்த சைக்கிள்ல போய் ஏறி உட்காந்து மிதிச்சுட்டு போறாரு. அப்போ அதை பார்த்துட்டு லக்கி, அம்மா, பிளாக்கி 3 பேருமே ஜாலியா அப்பா கூட வராங்க. லக்கி அப்பா உட்காந்து சிரிக்கிறான். பிளாக்கி அப்பா எப்படி ஓட்டுறாரு அதை இமிடியேட் பண்ணி காட்டுறான். காயலங்கடையில போட வேண்டியதெல்லாம் சைக்கிள் நீங்க எடுத்துன்னு வரீங்க, இதுல நாங்க வேற ஏறி வரணுமா? அப்பா ப்ளீஸ்ப்பா சைக்கிளை வெளில எடுத்துருப்பா. எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா சிரிப்பா இருக்குப்பா ப்ளீஸ்ப்பா. சரி சரி, சிரிச்சதெல்லாம் போதும், சீக்கிரம் வந்து சைக்கிளில் ஏறுங்க, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, கூட்டிகிட்டு போய் விடுறேன். அப்பா அப்படி சொல்லிட்டு ஸ்கூலுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அப்பாவோட சைக்கிள் எடுக்கிறாரு. அந்த சைக்கிள்ல அப்பா, லக்கி, பிளாக்கி, அம்மா 4 பேருமே உட்காடுறாங்க. அப்பா தான் சைக்கிள் ஓட்டுறாரு. அப்பா ஓட்டுறத பார்த்துட்டு ஊர் மக்கள் ஃபுல்லா சிரிக்கிறாங்க. ஆனா அப்பா எதையுமே கண்டுக்கல. ஜாலியா சைக்கிள் ஓட்ட போறாரு. லக்கி தான் சிரிச்சுக்கிட்டே வருது. அப்பா சைக்கிள் ஓட்டிட்டே போகும்போது நம்ம கண்ணுக்குட்டி வராங்க. கண்ணுக்குட்டியை பார்த்துட்டு அப்பா எடுத்துட்டு போய் மரத்துல மோதிடுறாரு. 4 பேருமே டமால கீழே விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறமேட்டு திருப்பி அப்பா சைக்கிள்லாம் எடுத்துட்டு திருப்பி 4 பேருமே உட்காடுறாங்க. அம்மா லைட்டா திட்டுறாங்க, ஒரு சைக்கிள் கூட ஓட்ட தெரியலன்னு. அதுக்கப்புறமேட்டு லக்கி, அம்மா, பிளாக்கி, அப்புறமேட்டு அப்பா எல்லாருமே திருப்பி சைக்கிள்ல போறாங்க. ஊர் மக்கள் பார்த்துட்டு இப்பதான் கீழே விழுந்து வாரினாங்க, அதுக்குள்ள பாரு திட்டுறாங்க. அப்ப நம்ம கோழி அக்கா வேகம் ஓடி வந்து சைக்கிள் மேல நிறுத்துறாங்க. பார்த்தா படிச்சவங்க மாதிரி இருக்கிறீங்க. கோழி குஞ்சுங்க மேற இடத்துல இந்த மாதிரி சைக்கிளை வேகமா ஓட்டலாமா? கோழி ஆண்டி, சாரி ஆண்டி, எனக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சா, அதான் நாங்க ஸ்பீடா போறோம். லக்கி கோழி ஆண்டிக்கு பதில் சொல்லிட்டு திருப்பி ஸ்பீடா போறாரு. அப்பா போற ஸ்பீட்ல அம்மாவை கீழே தள்ளி விட்டுறாரு. அம்மா வேகமா ஓடி வராங்க. அதுக்கப்புறமேட்டு அம்மா அப்பா கிட்ட சொல்லி நான் கீழே விட்டேன், திருப்பி உட்காந்து போறாங்க. திருப்பி அப்பா பொறுமையா ஓட்டுறாரு. அதுக்கப்புறமேட்டு எல்லாரும் பத்திரமா பிடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. எல்லாரும் ரொம்ப ஜாலியா சிரிச்சுக்கிட்டே போறாங்க. அப்பா என்ன ஜாலியா இருக்கான்னு கேக்குறாங்க. அப்ப எல்லாரும் ஜாலியா பேசிட்டே வராங்க. அப்ப அம்மா சொல்றாங்க, ஜாலியா போய் படிக்கணும், ஸ்கூல்ல நல்ல பேர் படிச்சு நல்ல மார்க் இருக்கணும்னு அம்மா சொல்றாங்க. இப்படியே போயிட்டே இருக்கும்போது லக்கி பிளாக்கியோட ஸ்கூல் வந்துருச்சு. எல்லாருமே பேக் எடுத்துட்டு போறாங்க. அம்மா அப்பாக்கு பாய், நாங்க போய் நல்லா படிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போறாங்க. அதுக்கப்புறம் அம்மாவும் அப்பாவும் சைக்கிள் எடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க. போகும்போது திருப்பி கூப்பிட்டு பாய் சொல்றாங்க. அப்பாவும் அம்மாவும் சொல்லிட்டு சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டாங்க. இங்க லக்கியும் பிளாக்கியும் கிளாஸ் ரூம்ல உட்காந்து ஜாலியா பேசுறாங்க. கிளாஸ் டீச்சர் யாருமே வரல. அப்போ திடீர்னு கிளாஸ் ரூம்ல கிளாஸ் டீச்சர் வராரு. அவர் தான் சயின்ஸ் டீச்சர். அவர் வந்து சயின்ஸை பத்தி நடத்துறாங்க. ஆனா அது எதையுமே காதுல வாங்கிக்கிற லக்கியும் பிளாக்கியும் கதை பேசிட்டே இருக்காங்க. பிளாக்கி, பாஸ்கல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணு பார்க்கலாம். மேடம், நான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், இது லா கொஷின் மேடம், இதை நீங்க லா ஸ்டூடெண்ட் கிட்ட தான் கேட்கணும், என்கிட்ட இல்லை மேடம். ஊர்ல இருக்கிற எல்லா புட்சாலி பசங்களும் என் கிளாஸ்ல தான் இருக்கிறீங்க. இதே மாதிரி நாள் ஃபுல்லா ஜோக் பண்ணி இந்த ஸ்கூல்ல ஒப்பேத்திடுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் முடிஞ்சோடனே லக்கியும் பிளாக்கியும் தன் பேக்கை வேகமா மாட்டிட்டு ஸ்கூல் வேனுக்கு போறாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் வேன் தாத்தா வேனை ஸ்பீடா ஓட்டுறாங்க. லக்கியும் பிளாக்கியும் தன் வீடு வந்த உடனே எகிரி குதிச்சு வீட்டுக்கு போறாங்க. கதவு வேகமா திறந்து, அம்மா அம்மா ஸ்கூல் இன்னைக்கு இப்படி இருந்துச்சு, அப்பா அப்பா ஸ்கூல் இன்னைக்கு இப்படி இருந்துச்சு சொல்லி சிரிக்கிறாங்க. 4 பேருமே ஜாலியா சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்க. அதுக்கப்புறமேட்டு அப்பா அவங்க வெளில கூட்டு போறாங்க. அப்பா, லக்கி, பிளாக்கி, அம்மா 4 பேருமே ஜாலியா பால் விளையாடுறாங்க. பால் விளையாடிட்டு ஜாலியா இருக்காங்க. லக்கி அந்த பாலை தூக்கி போடுறான். அப்ப அந்த பால் ரொம்ப தூரமா போய் விழுந்துடுது. 4 பேரையும் அந்த பாலை துரத்துக்கிட்டே போறாங்க. அந்த பால் நம்ம டின்னு கையிலுக்கு போயிடுது. அந்த பால் நம்ம டின்னு கையில போயிடுச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பில்லை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த எபிசோட் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ பார்ப்போம். பாய்.